கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூன் மாதம் 21ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. சரி, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ளே நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். குடும்பத்தில் நிறைய நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் எல்லாம் நடக்கட்டும்னு சொல்லி ஆஸ்வதிக்கிறேன். ஒருவேளை ஐயா சுக காரியங்கள் நடக்கட்டும்னு சொல்கிறாரு, சுப காரியங்கள் நடக்கட்டும்னு சொல்கிறாரு. எங்கள் வீட்டில் நாங்கள் துக்க காரியம் நடந்து துக்கத்தோடு இருக்கிறன்ற மாதிரி மனநிலையில் ஒருவேளை நீங்கள் இருந்தீங்கன்னாலும் ஆண்டவர் அந்த துக்கத்தை உங்களுக்கு சந்தோஷமாய் மாற்றி தருவாராக. கர்த்தர் அந்த துக்க காரியத்தை தாங்கக்கூடிய பலனையும் சீக்கிரத்தில் நீங்கள் குடும்பமாக இதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வழியையும் கர்த்தர் உங்களுக்கு உண்டு பண்ணுவாராகன்னு சொல்லி நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சரி, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு, எடுத்து வாசிக்கலாமா? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: தீங்கு நாளில் நீரே என் அடைக்கலம். தீங்கு நாளில் ஆண்டவரே நமக்கு அடைக்கலம். நமக்கு இந்த உலகத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, யாராலையும் தீர்த்து வைக்க முடியாத ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, கடைசியாக நம்ம போய் அடைக்கலநாதராம் இயேசுவிடத்தில் தான் போய் அடைக்கலமாக விழுறோம். ஆண்டவரே, எல்லா விதத்துலையும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒரு வழியும் இல்லை. இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர எனக்கு ஒன்றுமே தெரியலை, வழியே தெரியலை. எந்த ஒரு சின்ன வெளிச்சம் கூட என் கண்ணு முன்னால் தெரியலை. நான் மாட்டிக்கிட்டேனோ, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு நம்ம ஆண்டவரிடத்தில் தான் போய் விழுவோம். நம்ம ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே அடைக்கலப்பட்டணம் அப்படின்னு ஒன்று வச்சுருந்தார். எதுக்கு அந்த அடைக்கலப்பட்டணம்னா, யாராவது ஒருத்தனை கொலை பண்ண துரத்திட்டு வரும் பொழுது அவங்க கையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக வேண்டி இந்த அடைக்கலப்பட்டணத்துக்குள்ளால இவன் போய் சேர்ந்துட்டான்னா, ஓடி போய் அதுக்குள்ளே போயிட்டானுன்னா அதுக்கப்புறம் அவனை யாரும் தொடக்கூடாது. இது தேவனுடைய அந்த காலத்திலேயே கட்டளை, பழைய ஏற்பாட்டு காலங்களில் வச்சுருந்தார். அப்படின்னா அடைக்கல பட்டணத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஆண்டவர் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்துட்டார், அவனை யாரும் தொடக்கூடாது. அடைக்கல பட்டணங்கள்னே வேதத்திலே நிறைய பட்டணங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதான் இந்த வசனம் சொல்லுது, தீங்கு நாளில் நீரே என் அடைக்கலம். நமக்கு தீங்கு நாட்களாக இருந்தாலும், கடன் பிரச்சனை நாட்களாக இருந்தாலும், மரணத்தின் உச்சக்கட்ட, மரணத்தின் விளிம்பின் தீங்காக இருந்தாலும் சரி, பாவத்தின் தீங்காக இருந்தாலும் சரி, எந்த தீங்காக இருந்தாலும், எந்த தீமையான காரியமாக இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் அடைக்கலமாக விழும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். நீங்கள் ரூத்துடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய இழப்புகள் அவருடைய வாழ்க்கையில். மாமனாரை இழந்து, தன்னுடைய புருஷனை இழந்து, தன்னுடைய புருஷனுடைய சகோதரன் குழந்தைனை இழந்து, ஒரே இழப்பு தான். அந்த மத்தியில் அதான் தீங்குகள், தீங்கு துக்கப்படுக்குகிற காரியங்கள். அந்த நேரத்தில் ஆண்டவரிடத்தில் வந்து அவள் அடைக்கலமாக விழுந்தான். நீ கர்த்தரிடத்தில் அடைக்கலமாய் வந்து விழுந்திருக்கிறபடினாலே நிறைவான பலன், நிறைவான வாழ்வு. ஆண்டவரிடத்தில் அடைக்கலமாக வந்து விழுந்தா ஆண்டவர் உங்களுக்கு நிறைவான வாழ்வையும் நிறைவான பலனையும் தருவார். எல்லாரால நீ கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கியோ, எந்த தீங்கு ஒன்று அதிகமாக துக்கப்படுத்திட்டு இருக்கிறதோ அந்த காரியத்தை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. கர்த்தர் நிறைவான பலனை கொடுத்து அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வழியை உனக்கு உண்டு பண்ணுவோம். சரியா? சரி, இன்னைக்கு ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாம். சகோதரி மாயா ஃப்ரம் திருவண்ணாமலை. என்னுடைய உறவு முறை சகோதரிக்கு தலைவலி மிகவும் அதிகமாக இருந்தது. மருத்துவமனைக்கு சென்றபோது மருத்துவர் ஸ்கேன் செய்து பார்த்துவிட்டு மூளை பகுதியில் இரத்தம் உறைந்துள்ளது, பிளட் கிளாட் இருக்கிறது என்று சொல்லி உடனடியாக ஐசியூவில் சேர்த்து விட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் தேவனின் அன்பு ஊழியங்களின் 24 மணி நேர தொலைபேசி ஜப கோபுரத்தை தொடர்பு கொண்டு ஜபிக்கும்படி கேட்டுக்கொண்டேன். ஜப ஊழியர் பாரப்பட்டு ஜபித்தார்கள். அந்த ஜபத்திற்கு பிறகு கர்த்தருடைய கிருபையினால் அவர்கள் பரிபூர்ண சுகம் அடைந்தார்கள். பாருங்க, அதுக்கு முன்னால் பிளட் கிளாட் இருக்குது, ஆஃப்டர் ப்ரேயர் பிளட் கிளாட்டில் தெய்வீக சுகத்தோட அவங்க வெளியே வராங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்காக 24 மணி நேரமும் நம்முடைய தேவனின் அன்பு ஜப கோபுரங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சென்னை, மும்பை, கோயம்புத்தூர், நாகர்கோயில் பகுதிகளிலே செயல்படுகிறது. எனவே எங்களுடைய 24 hours ப்ரேயர் செல் நம்பர் உங்களுக்கு திரையில் போடுறோம். நீங்கள் அதை எழுதி வச்சுக்கோங்க, உங்கள் மொபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.
24/7/365 டேஸ் அந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் 3 ஷிஃப்டில் செயல்பட்டு கொண்டிருக்கும். எனவே நீங்கள் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா இதே மாதிரி நைட்டு 2 மணி, 1 மணி, நைட்டு 12 மணிக்கு, காலையில் 3 மணி, 4 மணிக்கு எக்கச்சக்கமான ஜனங்கள் நெஞ்சு வலினால், இல்லைன்னா ஹார்ட் அட்டாக்னால, இல்லைன்னா மூச்சு விட முடியாமல், இல்லைன்னா சாசனுடைய கட்டுகளில் பிடிக்கப்பட்டு நைட்டெல்லாம் தூக்கம் வராமல் அலறிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இப்படிப்பட்டவங்க எல்லாம் நைட்டு ஜெபம் பண்ண கால் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணி முடித்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு தெய்வீக அமைதி கிடைக்கும். சிலருக்கெல்லாம் ஃபோனில் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுதே அசுத்தாவிகள் எல்லாம் வெளியேறி அமைதியாக தூங்க போயிடுவாங்க. சில நேரங்களில் சின்ன பிள்ளைங்களுக்கு நைட்டு ஃபுல்லாக அழுதுகிட்டே இருப்பாங்க. ஃபோன் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணும், அடுத்த நிமிஷத்தில் பிள்ளை அழகாக தூங்கிடும். ஸோ இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சரி, ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். என் பிள்ளைகள் என்னென்ன தீங்கு காரியங்களிலே சிக்கி இருக்கிறார்களோ, அது வழக்கோ, அவமானமோ, இல்லைன்னா கடனோ, தேவையில்லாத சிறையிருப்போ, பாவமோ, எந்த தீங்கில் என் பிள்ளை சிக்கி இருந்தாலும் தீங்கு நாளில் நீரே என் அடைக்கலம் என்ற மங்கள வார்த்தையின்படி என் பிள்ளைகளுக்கு அந்த காரியத்தில் அடைக்கலநாதர் உதவி செய்து அந்த தீங்கிலிருந்து என் பிள்ளைகளை மீட்டு கொண்டு வாரும். அன்றைக்கு யாபேஸ் சொன்னான், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டினதை அப்படியே அவனுக்கு கொடுத்த ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னென்ன தீங்கான காரியங்களிலே சிக்கி இருக்கிறார்களோ அது அவர்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அந்த காரியத்தில் என் பிள்ளைகள் ஜெயம் பெற்று வெளியே வர என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அதிசயங்களை செய்யும். இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள் என்ற மங்கள வார்த்தையின்படி இந்த வருஷம் முழுவதும் என் பிள்ளைகள் அனுபவிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-2454-7-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.